ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டும் சரி 11th ஸ்டாண்டர்டும் சரி எக்ஸாம் வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நானே இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா இதுவும் உங்களுக்கு தெரியணும், இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம். சில பேர் நமக்கு இன்னும் எக்ஸாம் சூடு வரல, நம்ம வந்து எக்ஸாம் எவ்வளோ பரபரப்பாக வந்து எவ்வளோ சீரியஸாக வந்து கவர்மெண்ட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சீரியஸான நடவடிக்கைகள் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து பாதி வந்து அவேர்னஸ்க்கு வந்துடுவீங்க. இனிமேல் அவேர்னஸ் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான். என்னையை கேட்டால் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணாதவங்க தயவு செய்து கடைசி 15 நாளாவது ஒழுக்கமாக படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் நியூஸு, அந்த நியூஸு லிங்க் வந்து நான் கீழே வைக்கிறேன், சரி விடுங்க. அது என்னென்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா தந்தி நியூஸில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். என்னென்னா வினாத்தாள்லாம் வந்து ஆன்சர், அதாவது கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அச்சடித்து அந்தந்த மாவட்ட வாரியாக வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 200 இடங்களுக்கு வந்து அது வந்து சேஃப் ஜோனில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்லேயே என்னெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, வச்சுருக்காங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்னு கிடையாது, இந்த 200 இடங்கள்ங்கிறது நம்ம சுற்றி எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்தந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. 24 மணி நேரமும் அங்கே வந்து துப்பாக்கி இந்த கார்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அது கொண்டு போகிற வழியில் கொஷின் பேப்பர் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போகிற வழியில் ஜன்னல் வைக்காத, அதாவது இந்த மாதிரி ஜன்னல் கம்பி இல்லாத மாதிரி வேன்லேயோ ட்ரக்லேயோ இல்லை அந்த மாதிரி கொண்டு போகணும். ஜன்னல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வாகனம் வந்து வரணும், பாதுகாப்பு கொடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்கு சார் எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, எவ்வளோ தீவிரமாக அதை நடத்திட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா வினாத்தாள் கசிஞ்சால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து கசிஞ்சால் அந்தந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து தேர்வுத்துறை வந்து ரொம்ப எச்சரிக்கை விட்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுதான் நான் வார்னிங்னு போட்டிருந்தேன், எச்சரிக்கை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கே இவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னா நமக்கு எவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னு பயந்துடாதீங்க. நமக்கெல்லாம் ரூல்ஸ் வேறு மாதிரி, அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்னென்னா எல்லாம் சுட டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குது. பட் அந்தந்த மாவட்ட வாரியாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாம் சென்டர் அங்கே வந்து எப்போ வரும்னா அந்த காலையில் தான் வரும். எக்ஸாம் எப்போவோ அந்த காலையில் தான் அங்கே வரும், அங்கே இருக்க காலையில் தான் வரும். அதுக்குன்னு ஒரு சீஃப் இருப்பார், அங்கேயும் ஒரு ஹெட் இருப்பார், எல்லாத்துக்குமே கண்காணிப்பாளர்கள் இருப்பாங்க. எப்படியும் கசிவு ஆகாது, லீக் ஆகாது. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்க தயவுசெய்து அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா முன்னை விட கவர்மெண்ட் இன்னும் டெக்னிக்கலாக யோசித்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாங்கிறது பார்க்குறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு உஷாராக நடந்துருக்கு. எவ்வளோ சீரியஸாக நடத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு இதில் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தயவு செய்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்கள் லைஃப்பில் இது பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டு அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதோட நன்மை, அதோட எவ்வளோ பெரிது அப்படின்னு தெரிஞ்சு அது இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள புரிஞ்சுக்கிறத விடுங்க, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பெற்றவங்களை புரிஞ்சுக்கோங்க, அது போதும். அதுக்காக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலை வந்து மேலே அப்கிரேட் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்திங்கன்னா போதும், சூப்பராக ஷைன் ஆகலாம். அதுக்கு ஒன்று தான், இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் முடியுமான்னு கேட்டால், என்னையை கேட்டால் முடியுங்க. கடைசி ஒரு வாரம் முடி தம்பி இப்படி தான் சொல்லுவியா தம்பி அப்படின்னு கேட்டுறாதீங்க கிட்ட. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் இருக்கா, ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் இல்லையா, 19ஆம் தேதியா முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாரி, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 19ஆம் தேதி இந்த ப்ராக்டிக்கல் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேறு பிளான் ஷெடியூல் போட்டு படிங்க. நிறையா வீடியோஸ் வருது நம்ம சேனலில். அதுக்கு தான் டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போட்டு உங்களை வந்து மண்டை கிளவிட்டே இருக்கேன். இதுதான் உண்மை. ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான், வேறு எதுக்குள்ள நீங்கள் வந்து உடனே திங்க் பண்ணிடாதீங்க ஆஹா அப்படின்னு. படிக்க வைக்கிறதுக்காக நான் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை படிங்க, அதை படிங்க, இதை படிங்க, அதை படிங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்கள் மனசில் வரணும் அப்படி தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் என்னோடய ரெவன்யூக்காகவோ இல்லை வந்து பெருமைக்காகவோ கிடையாது. இதில் என்ன பெருமை, உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சீரியஸாக எல்லாமே நடந்துகிட்ருக்குது. கொஷின் பேப்பரும் அவுட் ஆகாது, அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. ஸோ எல்லாம் பாதுகாப்போடு நடந்துக்கிட்டு இருக்கு. நாமளும் ஒழுக்கமாக படிச்சுட்டு போயிட்டு கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க, நல்லபடியாக படிங்க, சீரியஸாக படிங்க. தேங்க்யூ.